கைஸ் நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓட்டவாயாக இருப்போம். நிறைய விஷயத்தை பற்றி எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுவோம். எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எதுவுமே தெரியாது, எல்லாத்த பற்றியும் சொல்லுவோம். முக்கியமாக இந்த டீனேஜில் இல்லை நம்மளோட அந்த ப்ரைம் டைம் இருக்கும்ல, அந்த 20 to 25 இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா we just have lots of friends and எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட் கதை, அந்த கதை, இந்த கதை, பழசாக என்ன நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாமே. பட் கைஸ் யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு? நிறைய பேர் ரிக்ரெட் பண்ணுவோம்ல, இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்துருக்கவே வேண்டாமே, எதுக்கு இதெல்லாம் சொன்னோம், இது சொல்லி என்ன பயன், என்ன பிரயோஜனம், இதனால பிரச்சனை தான் வந்தது, எல்லாரும் நம்மளை ஜட்ஜ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு லேட்டராக நம்ம நிறைய விஷயத்தை பற்றி ரியலைஸ் பண்ணியிருப்போம் நம்ம பண்ண தப்புங்களை. அதாவது இந்த வீடியோ எல்லா ஏஜ் சார்ந்த விமென்காகவும் தான். கல்யாணம் ஆகிருக்கலாம், கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், என்னமா வேணா இருக்கலாம், எல்லாருக்குமே இந்த வீடியோ பொருந்தும். ஸோ ஒரு விமெனாக எந்த முக்கியமான 6 விஷயத்தை நம்ம யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணக்கூடாது, சீக்ரெட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். Hey guys, நான் உங்கள் பிரீதா அண்ட் இந்த சேனலில் ஃபேஷன், ஸ்டைலிங், க்ரூமிங், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ், ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். அண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Now let's begin. First and the foremost thing, யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது என்னென்னா உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ், உங்களோட ட்ரீம்ஸ், உங்களோட டிசையர்ஸ். நான் இந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆகணும் அப்படிலாம் நம்ம நிறைய நினைப்போம்ல. நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயத்த யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா எப்போவுமே நம்மளோட டிசையர்ஸ் ஒரு கோல்ஸ் ஒரு ட்ரீம்ஸை வந்து யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அது ரொம்ப டைல்யூட் ஆகிடும். அதோட இன்டென்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதோட வீரியம் இருக்கும்ல, அந்த ஸ்பீட் அது அப்படியே குறைஞ்சிரும், டைல்யூட் ஆகிடும். ஏன்னா நம்ம அதை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு உமனாக இருக்கீங்க, நீங்கள் எனக்கு 2 இயர்ஸ் கழிச்சு நான் ஒரு ஜுவல்லரி பிராண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு பார்லர் வைக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது உங்களோட கனவுனா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுங்க, அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க. ஓகே, 10 பேர்கிட்ட சொல்கிறதுனால அது நடந்துருமா அப்படின்னா இல்லை. எல்லாரும் உங்ககிட்ட திருப்பி கேட்பாங்க. உங்களோட வெல் விஷர்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்னம்மா அது பண்ணியா, அது ஆச்சா, அதுக்காக என்ன எஃபர்ட் போட்ட, என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு மாதிரி நாகிங் மாதிரி இருக்கும், என்னடா இது ஏன்டா இவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஹேட்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஆகுறேன்னு சொன்னியே என்ன இன்னும் ஆகலையா அப்படின்னு கிண்டலாக பேசுவாங்க, இல்லை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நல்ல வேலை ஆகலை அப்படின்னு. இன்னொரு வகையான பீப்புள் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கூடவே தான் இருப்பாங்க. ஹைலி மேனிப்புலேட்டிவ். நம்ம முன்னேறினா அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை, ஆனாலும் நம்ம கூடவே இருப்பாங்க. நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாவது இதுதான் என்னோட கோல், நான் இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிறேன், நான் அவங்ககிட்ட போய் சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் ஏன் பண்ணுற, இதுக்கெல்லாம் இங்கே வேலை வாய்ப்பே இல்லை, இதுக்கெல்லாம் ஸ்கோப்பே இல்லை, இதெல்லாம் பண்ணாது, இதுக்கு பதிலாக நீ வேறு ஏதாவது பண்ண அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே திசை திருப்பி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் மக்கள் எல்லாருமே நம்ம கூடவே தான் இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அக்வைண்டன்ஸ் அப்படின்னு நம்மளோட சரௌண்டிங்ஸில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க யார், என்ன மாதிரி, யாருக்கிட்ட எது சொல்லணும் அப்படிலாம் நம்ம யோசிச்சு எதுக்கு சொல்லணும், பெட்டர் சொல்லாமல் விட்டுறனால. there's a saying இல்லை, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். ஸோ எப்போவுமே பண்ணி காட்டுங்க, செயலில் காட்டுங்க. முக்கியமாக உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ் ஆர் உங்களோட நெக்ஸ்ட் மூவை யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக மெயின்டைன் பண்ணுங்க. திங் இஸ் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். உங்களோட சேலரியாக இருக்கட்டும், உங்களோட இன்கம், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட சொத்து மதிப்பாக இருக்கட்டும், உங்களோட வேறு ஏதாவது அசர்ட்ஸ் ஆர் என்னவா வேணா இருக்கலாம். ஓகே, அதை பற்றி எப்போவுமே யாருக்கிட்டையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க, எல்லாரும் அதை ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. என்கிட்ட இது இருக்குது, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்கிட்ட இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது சில நேரத்தில் ரொம்ப பெருமை பீத்துற மாதிரி இருக்கும். அது அவ்வளோ நல்லா இருக்காது, கேட்குறவங்களுக்கும் அது நல்லா இருக்காது, உங்களையுமே அது ரைட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணாது. ஸோ டோன்ட் டூ தட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பொறாமை உண்டாகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்க ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் திஸ் டெண்டன்சி ஆஃப் கம்பேரிசன். அவங்க வாழ்க்கையை இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணுறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா போயிடுச்சு. எல்லாருமே அதை பண்ணிகிட்ருக்காங்க. தெரிஞ்சும் பண்ணலாம், தெரியாமையும் பண்ணலாம், பட் பண்ணுறாங்க இல்லையா? அது ஒரு நெகட்டிவ் வைப்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஏன் அந்த மாதிரியான நெகட்டிவ் வைப்ஸை நம்ம இன்வைட் பண்ணணும்? தேவையில்லை இல்லையா? ஸோ இப்போ இவ்வளோ சம்பாதிக்கிறாளா, இப்போ எப்படியோ இருந்தவ இப்போ எவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டுருக்கா பார்த்தியா அப்படின்னு சொல்லி பொறாமப்படுவாங்க. ஜெலசி, இதெல்லாம் தேவையா?
இந்த மாதிரியான நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை கைஸ். ஓகே, இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, they will take you for their advantage. அதாவது நீ வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணு, அதில் இன்வெஸ்ட் பண்ணு, வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணு, இந்த பணத்தை இப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை அவங்களே எப்படியாவது அந்த பணத்தை வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணி உங்களை வந்து அவங்க அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது கைஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் யூ டோன்ட் ஷேர் எனி ஆஃப் யூர் ஃபினான்ஸ் டீட்டெயில்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வித் anybody for that matter. Third thing is, don't ever reveal any details about your private life. அதாவது உங்களோட செக்ஸ் லைஃபாக இருக்கலாம், இல்லை உங்களோட லவ் லைஃபாக இருக்கலாம். ஓகே, லவ் பண்ணுற பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, இவங்க தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் ஓகே. பட் டோன்ட் கிவ் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் அபவுட் யுவர் செக்ஸ் லைஃப் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கைஸ், எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடுறது இல்லை. அதே மாதிரி ஒருத்தருக்கு கிடைக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு கிடைக்கிறது இல்லை. அண்ட் ஒருத்தருக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் இன்னொரு விமனுக்கு அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு தேவைகள், ஒருத்தருக்கு ஒரு ஆசைகள் இல்லையா? ஸோ எவ்ரி உமன் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால் நீங்கள் உங்களோட பெட்ரூம் லைஃப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப ஷேர் பண்ண ஆரம்பிச்சிங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டலாம் போய் சொன்னீங்க, இந்த மாதிரி எனக்கு நடக்குது, இந்த மாதிரி ஆகுது அப்படி. சில பேருக்கு அது கூட கிடைக்காம இருக்கும், அவங்க அதை நினச்சி ஏக்கப்படுவாங்க. இன்னும் சிலர் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டை ரீச் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் பார்ட்னரை ரீச் பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வந்து நம்மளே இன்வைட் பண்ணிக்கிட்ட ஒரு பிரச்சனை. guys, not everybody is good or not everybody is bad. Okay, so we should be very very careful in what we are sharing. இல்லை உங்களோட பெட்ரூம் லைஃப் அவ்வளோ திருப்தியாக இல்லை அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை தெரிஞ்சவங்ககிட்டயோ ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, they'll feel pity for you and they'll feel bad and sometimes they judge your husband. ஓகே, இது வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு இன்சல்ட்டிங்காக இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னருக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்கலாம். அண்ட் இட்ஸ் நாட் ஃபேர் ஃபார் தட் ரிலேஷன்ஷிப். அப்படி சம் லேடிஸ் வாண்டட் டு நோ, லைக் எனக்கு வந்து எல்லாம் சரியாக தான் நடக்குதா, எனக்கு சரியாக தான் கிடைக்குதா, எல்லாமே ரைட்டாக தான் போயிட்டுருக்கா அப்படின்னு. அதுக்காக வந்து they wanted to share with their friends. Guys, let me be very honest. Okay, things happening between you and your partner is very very subjective. எல்லாரோட வாழ்க்கையிலும் அதே மாதிரி நடக்காது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நடக்கும். உங்களோட விருப்பங்களும் உங்களோட ஃப்ரெண்டோட விருப்பங்களும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான விஷயம் உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். சரியா? ஸோ இது வந்து பார்ட்னர்ஸான நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை நீங்களும் உங்களோட பேசி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாலுமே நீங்களும் உங்கள் பார்ட்னரும் மட்டும்தான் அதுக்கு சேர்ந்து உட்காந்து பேசி அதுக்கான ஃபிக்ஸை கொண்டு வர முடியும். நீங்கள் வேறு யார்கிட்ட சஜஷன் கேட்டாலும் அதை உங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. Practically it is not possible. Okay, because people are different, people are very subjective, their needs and expectations are different. Okay, so you sit and talk to your husband, you sit and talk to your lover or boyfriend or partner, whoever it is, and you both discuss, have an open conversation about this and you both discuss about it and don't take this outside of the four walls. அதை மீறியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா go for expert advice. And இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு கை ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், he might think you in a wrong way. Just வந்து உங்களோட துக்கத்தையோ இல்லை அந்த அன்சாட்டிஸ்ஃபைடான லைஃப்பையோ ஷேர் பண்ணியிருப்பீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, வேறு எந்த எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இருக்காது, சும்மா சொல்லணுமே அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது அதே மாதிரி அங்கே போய் கன்வே ஆயிருக்காது. he might think that you are inviting him or you're very desperate or நம்ம ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தப்பான இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு நம்மளே காரணமாயிடுவோம். ஸோ டு அவாய்ட் ஆல் தீஸ் திங்ஸ் கைஸ், ப்ளீஸ் டோன்ட் யூ எவர் ஷேர் யுவர் personal or your sex life with any of them. Fourth important thing is your relationship struggles or your family problems. ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து என்ன வேணால் இருக்கலாம். இல்லை உங்கள் அப்பா அம்மாவோட சண்டையாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் இருக்க பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், இன்லாஸ் பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எதையுமே வந்து வெளியில் போய் ஷேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, ஃபேமிலின்றது எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எல்லாம் அடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மேரேஜில் வந்து பயங்கர சண்டைகள், டிவோர்ஸ் வரைக்குமே போயிருக்கலாம். ஆனால் 5வது வருஷம் பார்த்தா அவங்கள மாதிரி ஒரு கப்பலே இருக்க மாட்டாங்க. தே வில் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கப்பிள் கோல்ஸ். ஓகே, இந்த மாதிரியான கப்பிள்ஸ்லாம் நம்ம எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் அவ்வளோ சண்டை வந்தது அப்படின்றத நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் போய் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவ்வளோ ப்ராப்ளம் வருது, பண்ணுறாரு அது பண்ணுறாரு, ரொம்ப அப்யூசிவாக இருக்காரு, வேர்பல் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ் இதெல்லாம் நடக்குது எனக்கு அப்படின்னு போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் மேலே இருக்க இம்ப்ரெஷன் மாறிடும். 4-5 வருஷம் கழிச்சு அவரை போய் காட்டும்போது அவர் எவ்வளோ நல்லவராக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் சரி, அந்த இம்ப்ரெஷன் தான் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணவரில்லை, இந்த மாதிரிலாம் செஞ்சவரில்லை, இந்த மாதிரி ஒரு பர்சன் எப்படி தான் இவள் வாழ்ந்துட்டுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுவாங்க. வேறு வழியே இல்லை. அதுக்கு காரணம் நீங்கள் தான்.
நீங்கள் சொன்னனால தான். சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்களே உங்களுக்குள்ள சால்வ் பண்ணிக்க தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாமே அப்படியே இருக்காது, காலம் மாறிடுங்க. இஸ் ஓகே, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இவென்ச்சுவலி டைம் வில் சேஞ்ச் எவ்ரி திங். டைம் ஹீல்ஸ் பீப்புள், டைம் சேஞ்சஸ் பீப்புள். ஓகே, ஸோ நம்மளும் மாறுவோம், அவங்களும் மாறுவாங்க. எல்லாத்துக்குமே வி ஷுட் கிவ் டைம், வி ஷுட் கிவ் ஸ்பேஸ். ஓகே, ஸோ அதுக்குள்ளவே போய் அவர் இப்படி அப்படி, என் அப்பா இந்த மாதிரி, என் அம்மாக்கும் என் அப்பாவுக்கும் இந்த சண்டை, எங்கள் வீட்டில் இவ்வளோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னோன்னா இட்ஸ் ஃபார் நோ குட். ஆளாளுக்கு 2 சஜஷன் கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. பிகாஸ் உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எந்தெந்த சொல்யூஷன்ஸ் எடுத்துக்க முடியும், எந்த மாதிரி ஃபிக்ஸை பண்ணலான்னு நீங்கள் மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். பிகாஸ் யூ ஆர் த பெஸ்ட் அண்ட் த வைஸ் பர்சன் டு டூ எனி திங் அபவுட் யுவர் லைஃப். ஓகே, மற்றவங்க கொடுக்குற சஜஷனை நம்ம எப்போவோ யோசிச்சுட்ருப்போம். அதை மீறியுமே உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது, இல்லை ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்குது, அப்படிலாம் இருக்குன்னா ப்ளீஸ் கோ டேக் எக்ஸ்பர்ட் அட்வைஸ். அதான் நான் சொல்லுவேன். ரதர் தென் கோயிங் அண்ட் டெல்லிங் டு யுவர் ஃப்ரெண்ட், யுவர் நெய்பர், யுவர் சிப்ளிங்ஸ், திஸ் தட், தே வில் கிவ் பெட்டர் சொல்யூஷன், தே வில் கிவ் பெட்டர் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் அந்த பிரச்சனையே அவங்க டிஃப்ரெண்ட்டாக அணுகுவாங்க. அதை உங்களுக்கு புரிய வைப்பாங்க, என்ன ப்ராப்ளம், எங்கே ப்ராப்ளம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரி சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ it's always better to take expert advice. Don't you ever disclose or tell about your weakness to anybody, guys. See, நம்ம வீக்னஸ் அப்படின்றது எதுவாக வேணா இருக்கலாம். நம்மளோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப பொசசிவான ஒரு பர்சனாக இருக்கலாம். லவ்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய வீக்னஸாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் ஒரு பெரிய வீக்னஸாக இருக்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட் மேலே நீங்கள் ரொம்ப பொசசிவான ஒரு பர்சனாக இருக்கலாம். யூ ஆர் அ ஹைலி வல்னரபிள் பர்சன், யூ ஆர் அ கல்லபிள் பர்சன், இந்த மாதிரி இருக்கும்ல. இந்த மாதிரியான வீக்னஸ் நமக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் நம்மளை பற்றி, இல்லையா? அதை எப்போவுமே உங்கள் வாயிலிருந்து ஸ்டேட்மெண்ட்டாக யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. எல்லாருக்குமே வீக்னஸ் இருக்குது. ஓகே, ஒருத்தருக்கு ஒரு வீக்னஸ். அந்த வீக்னஸ் உங்களுக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்கள் வீக்னஸ் என்னென்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம், யாராக இருந்தாலும் பிரேக் பண்ணிடலாம். ஸோ ஐம் டெல்லிங் யூ கைஸ், டோன்ட் யூ எவர் டிஸ்க்ளோஸ். என்ன வேணா இருக்கலாம் உங்கள் வீக்னஸ், யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. அது சொல்கிறதுல உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. இன்ஃபேக்ட் அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் தான் சேரும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் இஸ் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா பாஸ்டில் நிறைய தப்புகள், நிறைய தவறுகள், நிறைய ரிக்ரெட்ஸ், நிறைய பிளண்டர்ஸ், மிஸ்டேக்ஸ், நிறைய விஷயம் பண்ணியிருப்போம்ல. ரொம்ப மோசமான ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கலாம், பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிருக்கலாம், பெரிய பெரிய தப்புகள் பண்ணியிருக்கலாம், பெரிய தவறுகள், மன்னிக்கவே முடியாத பிளண்டர் கூட பண்ணியிருக்கலாம். பட் இதெல்லாம் முடிஞ்சிச்சு, இல்லையா? அந்த மாதிரியான கசப்பான சில அனுபவங்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்கும். ஓகே, உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா குட் ஃபார் யூ. பட் மெஜாரிட்டி நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த மாதிரிலாம் இருக்கும், இல்லையா? அதெல்லாம் நினச்சி கூட பார்க்காதீங்க. தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். ஓகே, அண்ட் நினச்சி கூட பார்க்காதீங்கன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை யார்கிட்டையும் பகிராதீங்க. நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி, இல்லை நான் என் டீனேஜில் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் இப்போ யார்கிட்டையாவது ஷேர் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே இல்லை, இல்லையா? பீப்புள் ஆர் கோயிங் டு ஜட்ஜ் யூ. இதுதான் நடக்கும். ஓ, இவ இதெல்லாம் பண்ணியிருக்காளா அப்படின்னு. எதுக்கு? தேவையா? அது பேடான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லை வேர்ஸ்டான ஒரு விஷயமா இருக்கலாம், அது நினச்சே பார்க்க வேண்டாம்னு நினைக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம், நீங்கள் ஹைலி ரிக்ரெட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம். அதில் என்ன பாடம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அது மட்டும்தான் முக்கியம். அதை பற்றி நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், நரேட் பண்ணணும், இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதை சொல்லாதீங்க. இட்ஸ் கோயிங் டு புட் யூ டவுன், இட்ஸ் கோயிங் டு பிரேக் யூ அகெயின். நீங்கள் அதுலேருந்து நிறைய கற்றுட்டு இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்ற இமேஜ் தான் எல்லாருக்கிட்டையும் காட்டணும். உங்களோட வீக்னஸோ இல்லை உங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸோ உங்களோட வரலாறோ யாருக்கும் தேவையில்லை. முக்கியமாக உங்களோட கசப்பான வரலாறு யாருக்கும் தேவையில்லை. அந்த விஷயம் மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பரவுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ஹஸ்பண்ட் காதுக்கே வர்றதா இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலி காதுக்கு போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் unwanted things that we are inviting to our peaceful life. Okay, we should move on, we should get away with all these things. This is what is good for you, good for your mental peace and good for your life. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த 6 ரொம்ப முக்கியமான ஒரு 6 விஷயங்கள். இதை லேடிஸ் எக்காரணத்து கொண்டும் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. இட்ஸ் அ கைண்ட் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me Preetha signing off. Bye.